பொதுவா நம்ம வாழ்க்கையில நேத்து எது சரின்னு நினைக்கிறோமோ அது இன்னைக்கு சரியில்லைன்னு தோணும். இன்னைக்கு எது சரியில்லைன்னு நினைக்கிறோமோ அது நாளைக்கு சரின்னு தோணும். இப்போ சானியா மிர்சா டென்னிஸ்ல பந்து அடிக்கிறா, பந்து கோட்டுக்கு வெளியே போய் விழுந்தா அது அவுட்டுங்கிறோம். சச்சின் டெண்டுல்கர் பந்து அடிக்கிறா, அப்படி பந்து கோட்டுக்கு வெளியே போய் விழுந்தா அவுட்டுன்னு சொல்றோமா? அத 6 ரன்ன்றோம். ஒன்னு நினைச்சா எனக்கு வருது ஒரு டவுட், நீ வாழ்க்கையில தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியா? சொல்லு. சானியா மிர்சா இடத்துல இருந்து பார்த்தா சச்சின் டெண்டுல்கர் ஆட்டம் தப்பு, சச்சின் டெண்டுல்கர் இடத்துல இருந்து பார்த்தா சானியா மிர்சா ஆட்டம் தப்பு. இப்போ இது விளையாட்டினுடைய விதிமுறை மாதிரி வாழ்க்கையினுடைய விளையாட்டுல பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும், குணம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும், அழகு இன்னைக்கு இருக்கும் போயிடும். ஆனா ஆமாம் சாமி போடுறவங்க தான் ஆயுட்காலம் முழுசுமே பெண்களுக்கு பிடிக்கும்னு சொல்ல வந்திருக்கேன். இப்போ எங்க ஊர்ல ஒரு மாசத்துக்கு முன்னாடி மொரப்பூர்ல இருந்து தருமபுரி ரோட்ல ஹைவேஸ் ரோடு ஓரத்துல ஒருத்தன் 100 அடி டிஸ்டன்ஸ் விட்டு விட்டு குழி தோண்டு போயிட்டே இருந்தான். பின்னாடி வந்தவன் அந்த வெட்டின குழியெல்லாம் மண்ணை மூடிட்டு போயிட்டே இருந்தான். ஊருக்காரங்களாம் பார்த்தாங்க, என்னடா பைத்தியக்காரத்தனமான வேலை, ஒருத்தன் கஷ்டப்பட்டு குழியை வெட்டுறான், பின்னாடி வரான் வெட்டின குழியெல்லாம் மண்ணு மூடிட்டு போயிட்டே இருக்கான்னு ஊர்ல இருக்கிற ஒரு பெரியர் போய் குழி வெட்டுறனை பார்த்து உங்களுக்கு என்ன வேலை தம்பின்னு கேட்டாரு. அது குழி வெட்டுறவன் சொன்னா, எங்களுக்கு ஹைவேஸ் ரோடு ஓரத்தில் புளியங்கன்னு செடி நடுற வேலை, எனது குழி தோன்ற வேலை, எனக்கு பின்னாடி வர வந்து செடி நடுற வேலை, அதுக்கு பின்னாடி வர வந்து மண்ணை மூடுற வேலை. இன்னைக்கு செடி நடுறவன் லீவு போட்டான். நாங்கள் ஆஃபீஸ் கிட்ட போய் சொன்னோங்க, ஆஃபீஸுங்க உங்கள் டியூட்டியை கரெக்டாக பாருங்கன்னாங்க, அதனால் எங்கள் டியூட்டியை கரெக்டாக பார்த்துருக்குனாங்களாம். இப்போ அந்த மாதிரி செடி நடுறவன் லீவு போட்ட மாதிரி அழகான வாழ்க்கை, பணமுள்ள வாழ்க்கை, குணமுள்ள வாழ்க்கலாம். ஆனால் ஆமாம் சாமி போடுறவன் தான் செடி நட்டு தண்ணி ஊற்றி பிரயோஜனமாக வளர்க்குறான். இப்போ எனக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு, ஒன்று தான் ஆச்சு, வருத்தப்படக்கூடாது, போதும், ஒரு கஷ்டம் போதும். கல்யாணம் நான் வந்து வேலை இல்லைங்க எனக்கு, எங்கள் வீட்டுக்காரி கொஞ்சம் நல்லா வசதியானவோ, கொஞ்சம் நல்லா படித்தா, பெரிய படிப்பு 4வது. ஆமாம், வேலை இல்லாத பையனுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்னு பார்த்தியா, வசதியான பொண்ணு. அது ஒரு பெரிய வரலாறுங்க சார், பெரிய வரலாறு அது. அவன் 4வது படிக்கும் போது வாத்தியார் வந்து வரலாறு படம் நடிச்சிருக்காரு, புத்தர் பாடம், பௌத்த சமயம் ஒரு பாடம். அதை போர்டில் எழுதி விட்டு இதை பொடிமானாரு, அது பெலத்த சமயம்னுச்சு. ஔவையார உளவியாருனது உங்கள் வீட்டில் சவிக்குமானா எங்கள் வீட்டில் சிலைக்குன்னுது. வாத்தியார் கோவம் 2 அடி அடிச்சிட்டாரு. அடிவாங்கி போய் வீட்டில் அழுந்துட்டு அவங்க அப்பா அம்மா சொல்லிச்சு. அவங்க அப்பா அம்மா கோவத்தோடு வந்து, ஏண்டா ஔவையார்னு என் புள்ள சொன்னதுக்கு அடிச்சிட்டியா நீ? அப்படி அடி வாங்கி என் புள்ள படிக்கணும் அவசியம் இல்லை, வாத்தியாரை திட்டு நிறுத்திட்டாங்க. ஒரு 10 வருஷம் கழிச்சு அதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்லாம் முடிஞ்சிட்டு காலையில் எந்திரிச்சு பார்த்தா எங்கள் வீட்டில் இந்த சோறாக்குன டேக்ஸாவும் குழம்பு பண்ண செட்டியும் திறந்து நிச்சு. எங்கள் அம்மாக்காரி கேட்டா எங்கள் வீட்டுக்காரிட்ட, பொண்ணு மருமகளை பிறந்த வீட்டு செல்லுமே, இப்படி ராத்திரி ஆக்கினா சோறு செட்டி மூட மாட்டேன்னு கேட்டா, வேற ஒன்றும் கேட்கல. என்னை பார்த்து வா எங்கள் வீட்டுக்கு போகலான்ட்டா. அவங்க வீட்டுக்கு போனேன். அவங்க அம்மாக்காரி கேட்டா, என்ன மகளே நேற்று போயிட்டு இன்னைக்கு வரேன்னா? அதுக்கு எங்கள் வீட்டுக்காரி சொன்னா, மாமியாக்காரி நீ சித்திரவதை பண்ணுறாயம்மா, கொடுமைப்படுத்துறா, ராத்திரி ஆக்கினா சோறு செட்டியை மூட மாட்டியான்னு கேட்டு அந்த வீட்டில் நான் வாழணுமா சொல்லியம்மானாலும். அதுக்கு அவங்க அம்மா சொல்லியிருக்கிறா, நீ செஞ்சது 100 சரி மகளே, இப்படி தான் நம்ம வீட்டு வேலியில் நேற்று நான் முட்டினோட பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். நம்ம வீட்டு வேலியில் இந்த முருங்கை மரத்துலேருந்து முருங்கை பூ முதுகு மேலே பொத்துன்னு துளிச்சு, முருங்கை பூ முதுகு மேலே பொத்துன்னு துளிச்சு, உங்கள் அப்பா பக்கத்திலே இருக்கிறான், முதுகு வலிச்சிச்சா வலிக்கலான்னு ஒரு வார்த்தை கேட்கல மகளேன்னாலும். அதுக்கு எங்கள் வீட்டுக்காரி பார்த்து, அப்பங்காரவனை இப்படியா கொடுமைப்படுத்துறான். அதுக்கு எங்கள் மாமியாக்காரியே பரவாயில்லன்ட்டு மீண்டும் என்னை கூட்டு நம்ம வீட்டுக்கு போகலான்ட்டா. இந்த ஹோட்டலுக்கு வெளியில் ஒரு சமைத்து பாருங்க ஒரு பொட்டி கடையில் ஒரு புத்தகம் தொங்கிட்டு இருச்சிங்க. இதை பார்த்தா ஒழுங்காக சமைடினேன். அவன் முதல்ல பாயாசம் செய்வது எப்படின்ட்டு வீட்டில் செஞ்சுருக்கிறான். நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு சமையல் இருந்து ஏலம் விட்டுருக்கா. ஏலம் 1 தரம், ஏலம் 2 தரம், ஏலம் 3 தரம்னா என்னடா ஏலம் விடுறாள் என்று உள்ள போய் பார்க்குறேன். பாயாசம் செய்வது எப்படின்றதுக்கு கீழ் வரியில ஏலம் போட்டு இறக்கவனுக்குது, அதாவது ஏலக்காய் போட்டு இறக்கிறதுக்கு சுருக்கமாக அடிச்சிருக்கிறான். ஏண்டி இதுக்காடி ஏலம் விட்டன்ட்டு பாயாசம் தொட்டு வாயில வச்சேன், வாய் 2 நாளாக பிரியலிங்க. 3வது நாள் புத்தகத்தை எடுத்துட்டு போய் நேராக கடைக்காரன் போனேன். ஏன்டா ஒழுங்கா பிரிண்ட் அடிச்சு புத்தகத்தை விற்க மாட்டான். நான் கடைக்காரன் சொன்னான் பாருங்க ஒரே ஒரு வார்த்தை, ஏன்டா சமைத்து பாருனா புத்தகத்தில் போட்டு உன்னை ஏன்டா சாப்பிட்டு பார்க்க சொன்னது. நான் அவன் பதில் சொன்னவன் கேனன்னு நான் நினைக்க மாட்டேன். உன்ன மாதிரி கிறுக்கு இருக்கிறனால தான் அவன் கேனத்தனமா பேசுறான். என்ன பண்றீங்க சார், நாய்க்கு 4 கால் இருந்தாலும் அதால கால் மேல கால் போட்டு உட்கார முடியறதில்ல. சைக்கிள் எவ்வளவு வேகமா ஓட்டினாலும் பேக் வீலு ஃப்ரண்ட் வீல முந்த முடியறதில்ல. ஒருத்தன் எவ்வளவுதான் காஸ்ட்லி செல்போன் வச்சிருந்தாலும் அவனுக்கே கால் பண்ண முடியறதில்ல. அழகு அழகுன்னு சொல்றாங்களே, இப்ப கிளி அழகா இருக்கு, காக்கா கருப்பா இருக்கு. கிளி பார்த்து காக்காயை சொல்லுதான், காக்காயே நீ கருப்பா இருக்க, உன்னை வீட்டுக்குள்ள யாரும் வச்சு வளர்த்துறதில்ல, ஆனா என்னை கூண்டுக்குள்ள வச்சு வளர்த்துறாங்க,
நான் மனுஷ பாஷையெல்லாம் திருப்பி பேசுறேன். எப்பவுமே இந்த டவுன்ல கிளிக்கு வந்து வெள்ளைப்பூண்டு வைப்பாங்க நாக்குல. ஏன்னா வெள்ளைப்பூண்டு நாக்குல வச்சா அதனுடைய காரம் பட்டு அந்த பாஷை திருப்பி பேசும் மனுஷன் பாஷை. என் மனுஷ பாஷையை திருப்பி பேசுறேன். உன்னை யாராவது காக்காயை வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்துறாங்களான்னு காக்கா வேதனைப்பட்டு பறந்து போயிடுச்சு. ஒரு 10 நாள் கழிச்சு கிளி வளர்த்தின வீட்டுல ஒரு பெரியவர் இறந்துட்டாரு. அவர் காரியங்கிற தவசம் செஞ்சிருக்காங்க. வாழை இலையில சாப்பாடு வச்சு வீட்டு மாடி மேல வச்சிருக்காங்க. அப்ப காக்காயை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. காக்கா சோறு சாப்பிட்டு வந்து கிளி கிட்ட சொல்லிச்சான், கிளிய மனுஷ மொழியை கத்துக்கிறதுக்காக உனக்கு நாக்குல வெள்ளைப்பூண்டு வச்சு சூடு வைக்கிறான், என் பாஷையை கூப்பிட்டு என்ன காக்கான்னு கூப்பிட்டு எனக்கு சோறு வைக்கிறான், இப்ப சொல்லி யாரு பெருசுன்னுச்சான். காக்கா வந்து கூடி வாழ்கிற கூட்டம் சார் நாங்க. எனவே நாட்டில் நிர்ணயிக்கப்பட்டது என்று ஒவ்வொன்று இருக்கிறது. நவகிரகங்கள் 9, திசைகள் 8, வானவில் 7, சுவைகள் 6, பஞ்சபூதங்கள் 5, பருவநிலை 4, மூர்த்திகள் 3, துருவங்கள் 2, பெண்களுக்கு பிடித்தது 1. அது ஆமாம் சாமி போடுவோனே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இன்றைய கால பெண்கள் எப்படிப்பட்ட ஆண்களை விரும்புகிறார் என்று சொன்னா, ஐயா பணம் படைத்த ஆண்களை தான் இந்த காலத்து பெண்கள் விருப்பப்படுறாங்க. சிந்தித்து பார்க்கணும். சில்லறைகளை கட்டின்னு சின்னாபுண்ணமா ஆகிறத விட, ஏழ்றைங்களை கட்டின்னு ஏமாந்து வாழ்றதை விட, பணக்காரனை கட்டின்னு பாசமாவும் பந்தாவும் வாழ்ற காலம் இந்த காலம். ஐயா எங்க ஊரு கந்துகால் பட்டி, எங்க ஊர்ல இருக்கிற கருப்பு கிளியோபாட்ரா முதல் கொண்டு நகரத்தில் இருக்கிற வெள்ள கொக்குங்க வரையே எப்படியாப்பட்ட பையனுக்கு நூல் விடுறான் தெரியுமா? ஐயா பண துட்டு டப்பு இருக்கிறவனுக்கு தான் ஏன் ரூட்டை போடுறான். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற செல்போனு நம்மளை விரும்புற இளம்பெண்ணு ஒண்ணுங்கயா. 2 பேருக்குமே ரீசார்ஜ் அப்பப்பா பண்ணத்தான் பேச்சுவார்த்தை நடக்கும். இல்லன்னா சுவிட்ச் ஆஃப் ஆக, இல்லன்னா இந்த வாடிக்கையாளர் வேறொரு இணைப்பில் உள்ளார். பொம்பளை புள்ளைய லவ் பண்றதுக்கு கூட துட்டு வேணும் ஐயா, துட்டு வேணும். நான் கேட்கிறேன், வெறுவாயில போய் ஒரு பொம்பளை புள்ள கிட்ட புள்ள ஐ லவ் யூ நான் ஏத்துக்க மாட்டான். ஒரு அழகான வாட்ச வாயின்னு போய் கொடுத்து என் உள்ளத்தையே அதுல தரேன்னு சொன்னா அப்ப அந்த புள்ள விருப்பப்படுவா. வாட்சி கொடுத்தா தான் ஒரு பொண்ணு பாப்பான்ற அப்படி பொண்ணை நீ பார்த்திருக்க. வாட்சி கொடுக்கறதுக்கு வழி இல்லைனாலும் உன்னை வாட்சி பண்ண கூட என்னால முடியலன்னு வறுமையில இருக்கிறவனை பார்க்கிற பொண்ணு இருக்கிறா. ஐயா நீங்க சொல்றது சரிதான் ஐயா, இல்ல நான் ஏத்துக்கிறேன். ஆண்கள் விருப்பப்படுறது அந்த பெண்ணின் இருக்கிற அழகங்க ஐயா. ஒரு பையன் சொன்னா, எந்த பெண்ணிடும் இல்லாத ஒன்று ஏதோ அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. இந்த பாட்டை மறுபடியும் பாடு. ஏன் ஒரு தடவை பண்ண உனக்கு காதல் விழாத? இல்லை, எனக்கு கொஞ்சம் சரியா புரியல, பாடு. எந்த பெண்ணிடும் இல்லாத ஒன்று அது ஏதோ அது ஏதோ உன்னிடம் இருக்கிறது. எய்ட்ஸ். அடுத்த வரியில் அந்த வரியிலே சொல்றான் பாருங்க, அதை அறியாமல் விட மாட்டேன், அதுவரை உன்னை தொட மாட்டேன். என்னங்க தொட்டா வர்றது காமையா, தொடாம வர்றது ஐயா காதல். எய்ட்ஸ் யாருக்கு வரும்னா இவரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அவர் உடம்ப பாருங்க. இது ரொம்ப ஓவரியா? இதுக்கு தான் வந்து வைரமுத்து பாட்டு எழுதணும் தெரியுமா, ஒல்லியா இருக்கிறதுக்கு. ஊர்வசி ஊர்வசி டேக் இட் ஈஸி ஊர்வசி, ஊசி போல உடம்பு இருந்தா தேவையில்ல பார்மசி. ஒல்லியா இருந்தா ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லைங்க ஐயா. அது ஒரு நிமிஷம், அது ஊர்வசி சொன்னது, உனக்கு சொன்னது இல்ல ஐயா. அப்படி இன்றைய கால ஆண்கள் விருப்பப்படுவது அந்த பெண்ணிடம் இருக்கிற அழகங்க ஐயா. ஆனா அந்த பெண் விருப்பப்படுவது என்னவன்னா அந்த ஆள்கிட்ட இருக்கிற பொருளுங்க ஐயா. ஐயா ஒரு பெண்ணாகப்பட்டவள் அந்த கணவன் கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன? பொருள், பொருளாதாரம், பொருளாதாரம், பொருளாதாரம் கேட்டு பாருங்க, பொருளாதாரம் வரும். அப்படிப்பட்ட தாரங்கள் தான் பொருளை எதிர்பார்க்கிறாங்க. எனவேதான் இன்றைய கால பெண்கள் பணம் படைத்த ஆண்களை விருப்பப்படுறாங்க. பணம் படைத்த ஆண்களை விருப்பப்படுறாங்க. எத்தனை சகோதரிகள் பேண்ட் சட்டை போட்டுட்டு ஜிப்பா போட்டுக்கிட்டு பீலா காட்டின எத்தனையோ துரோகிகளுக்கு மயங்கி போய் 15 பணத்தை வச்சுக்கிட்டு கூலிங் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருந்த பீலாக்காரனுக்கு மயங்கி போய் இன்றைக்கு கை குழந்தையோடு தெருவில் நிற்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தெரியும்.
இவர்களெல்லாம் பெற்ற தாய் தகப்பனுடைய சரியான மதிப்பீடை புரிந்து கொள்ளாமல் வெறுமனே வெளியில் இருக்கின்ற வேஷத்தை பார்த்த ஒரே காரணத்தினால் இன்றைக்கு வாழ்விழந்து கிடக்கிறார்கள். அவர் ஒருவேளை குணமுள்ள இளைஞர்களை தேர்ந்தெடுத்திருந்தால் நிச்சயமாக அவர்களும் இன்றைக்கு சந்தோஷமாக வாழ்ந்திருப்பாங்க. நீங்க நல்லா நினைக்கணும், பணம் பணம்னு பேசாதீங்க. அம்பானி குடும்பத்து பொம்பளை பிள்ளைங்க லெட்டர் எழுதனா கூட அன்புள்ள கணவனுக்குன்னு தான் எழுத முடியும், பணக்கார கணவன் எழுத முடியாது. நீங்கள் அதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்களை வெறுமனே பணம் காய்க்கின்ற மரங்களாக, ஏடிஎம் கார்டுகளாக பார்க்கின்ற வேண்டுமா பெண்ணுங்க வேண்டுமானால் பணக்கார ஆண்களை விரும்பலாம். இந்த வாழ்க்கை புனிதமாக மாற்றி நாளைய தலைமுறைக்கு எடுத்துக்காட்டாக விட்டுட்டு போக நினைக்கின்ற என் அன்பு சகோதரிகள் ஒவ்வொருத்தரும் குணமுள்ள ஆண்களைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள், குணமுள்ள ஆண்களைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஐயா, இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்காக என்ன குடிப்பேன்னு சொல்றாங்க ஐயா. அதோட மட்டும் இல்ல, அந்த சம்பளம் எடுத்துட்டு வந்து அந்த பிள்ளைய படுத்துற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்லையா. வாங்கங்க, உட்காருங்க, தூங்குங்க, சாப்பிடுங்க. இந்த இங்க ஊரம் 10ஆம் தேதி வரைக்கும் ஐயா. 13ஆம் தேதி போய் எங்கம்மா வீட்டுக்காரர் வீட்டுல இருக்காரான்னு கேட்டா இங்கிட்டு போயிருக்கு. சாப்பிட்டுருவாரான்னு கேட்டா அது என்ன சாப்பாட்டுக்கு நேரம் காலம்லாமா ஐயா பார்க்க போகுது, கழுதை எதை போட்டாலும் மேஞ்சு தொலையும்ன்றாங்க ஐயா. ஐயா, நாங்க காசு கொடுக்கறது வரைக்கும் தான் எங்க மதிக்கிறாங்க ஐயா. காசு இல்லாட்டி யாரும் மதிக்கிறது இல்லையா, செல்லாத காசு தாயா. ஐயா, அந்நியன் படம் எல்லாரும் பார்த்தோங்கய்யா. அந்த அந்நியன் படத்துல அம்பிட்ட இல்லாத அழகா அவரோட 6 அடி கூந்தலுக்கு எண்ணெயெல்லாம் வாங்கி தேய்க்க முடியாதுமா, என்ன செக்கு தான் வைக்கணும். ஈ எறும்பு புழு பூச்சி கூட துரோகம் நினைக்கல, ஆனா அந்த அம்மா லவ் பண்ணல. ஆனா இந்த ரெமோண்ட் ஒருத்தர் வந்தாரு, டைட்டு பேண்ட் டைட்டு ஷர்ட்டு, கழுத்துல செயின், விரல்ல மோரம் போட்டு வந்தாரு. பாருங்க, விதவிதமா கார்ல வந்தாச்சு. இன்னைக்கு பிள்ளைங்க பணக்கார பிள்ளைகளை தான் விரட்டி லவ் பண்ணுதுங்க. விக்ரம் டைட்டா ட்ரெஸ் பண்றதுக்கு முன்னாடி அவ டைட்டா ட்ரெஸ் பண்ணுவா. ஏன் தெரியுமா பொண்ணுங்களாம் டைட்டா ட்ரெஸ் பண்றாங்க? அவங்க டைட்டா ட்ரெஸ் பண்ணாங்கன்னா பசங்க லூசா போயிட்டே இருக்காங்கன்னு அர்த்தம். அறுக்க தெரியாதவனுக்கு 58 அருவாயிலும், உழுக தெரியாதவனுக்கு 108 ஏர்மாடு கொடுத்தாலும் ஒண்ணு விளங்காது. விஞ்ஞான கல்வி விறகுடிக்க போனாலும் கட்டாளங்களுக்கு கொத்தோட அடிச்சான். நாட்டமத்தனமா இருந்தோட இழிச்ச வேணாம். ஆட்டாளுக்கு ஒரு சீட்டால அடுப்பு கட்டி ஒரு கொடப்ப கட்டியா கருன்னு கத்தி தான் காய்ச்சா, அதான் சாக்குனுக்கு அத்தானி கட்டுப்பிடிச்சாலாம் பாப்பா. இத கேட்டுக்கிட்டு இருக்க போறா உன் பொண்டாட்டி, சின்ன பாப்பா பெரிய பாப்பா. இதுக்கு மேல நீ பேசுன தலையில வச்சு அழிச்சிருவோம் தோப்பா. என்ன சொல்லுவேன், ஆறுதலா 2 வார்த்தையை தாயா சொல்லுவேன். கண்ணே மணியே கற்கண்டே, இந்த தடவை கொப்பனும் கொம்மையும் பிரிச்சு விட்டாங்க, விட அடுத்த ஜெமம் ஒண்ணு இருந்தா பாப்ப முடியும், இதுதான் செய்ய முடியும். ஆனா இந்த பணக்கார பையன் என்ன செய்வேன் தெரியுமா, கோயில் குளம் பார்க்கு பீச்சு பசி எடுத்தா சாப்பாடு வாங்கி குடிப்பேன். திடீர்னு பிக்னிக் கூட கிளம்புவானியா. இதைத்தான் இன்னைக்கு இந்த பொம்பளை பிள்ளைகளை விரும்புது. ஐயா, ஒண்ணுங்கய்யா, லவ் பலப்படணும்டா பணம் இருக்கணும், இல்லாட்டி குருவி கூட்ட குரங்கு பிச்ச கதையாகும். இன்னைக்கு பிள்ளைங்க பணத்தை தான் எதிர்பார்க்குதுங்க.